ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்மளுக்கு எவ்வளவு தான் ஆசைப்பட்டாலும், நம்மளுக்கு எவ்வளவு தான் பிடிச்சிருந்தாலும் நம்மளோட தாயோட கருவறைக்குள்ளே நாம் மறுபடியும் போக முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு பிடிக்கவே இல்லைனாலும், நம்மளுக்கு போக இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் கல்லறைக்கு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அந்த கருவறை கல்லறை ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த காலம் மட்டும்தான் நம்மளுக்கானது. அதை சந்தோஷமாக அனுபவித்து நல்ல அர்த்தமுள்ளதாகவும் ஆக்க வேண்டியது தான் நம்மளோட கடமை. இது இன்றைக்கி தாட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னோடய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது ஸ்வீட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட்னாலே பாதுஷா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அந்த மைதா மாவு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இதை கையில் நல்லா கலந்து விட்டுக்குவோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இது கூட நல்ல கெட்டியான தயிராக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி இருக்கிற நெய் சேர்த்துக்கலாம். பட்டர் சிலர் சேர்ப்பாங்க. பட்டர் சேர்க்குற போது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, கீ தான் கரெக்டாக இருக்குது. ஸோ நெய் கலந்து செய்யுங்க, அதுவே சூப்பராக இருக்குது. இதை நம்ம கையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இந்த மாய்ஸ்சரே நம்மளுக்கு போதும். அந்த மாவு பாருங்கள் கொஞ்சம் நல்லா கலந்த மாதிரி வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு நம்ம பிசைஞ்சோம்னாலே அந்த பதம் சரியாக வந்துடுது. பால் இவ்வளவு தான் அப்படின்னு அளவு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் நம்மளுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சின பால் தான் இது. அதை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். ரொம்ப அழுத்தி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் பிசையணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஃபிங்கர்ஸ் வச்சு பிசைஞ்சால் போதும். உள்ளங்கையில் கூட நம்மளுக்கு படணும்னு அவசியம் இல்லை. ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா பிசறி விட்டுட்ட மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடுது. இது பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் விரிசல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம அழுத்தி பிசையவே வேண்டாம். இந்த மாதிரி அந்த நெய், அந்த தயிர், அந்த பால் இது 3 கலந்தாலே இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடுது. அவ்வளோதான். இதை ஒரு துணி போட்டு காய விடாமல் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அது அங்கே ஊறிட்டுருக்க நேரத்தில் நம்ம அந்த பாதுஷா ஊற வைக்கிறதுக்கு தேவையான சர்க்கரை பாகு தயார் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கப்பில் அளந்தனோ அந்த கப்பில் 1 கப் சுகர் எடுத்துருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம குலோப்ஜாம் ஆக்சுவலாக வீட்டில் செய்வோம் இல்லையா, அதுக்கான சக்கரை பாகு பதம் பார்ப்போம்ல. ரொம்ப பாகு வரணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பாகு முத்திடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாதுஷா அதில் ஊறாது. ஸோ இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ போடுறோம். ரோஸ் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் விட்டால் போதும். இது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற ஏலக்காயை நுணுக்கி அதை தூள் பண்ணி போட்டிங்கனாலே போதும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கம்பி பதத்துக்கும் முன்னாடியே ரொம்ப ஒரு கம்பி பதம் வரணும்னு கிடையாது. லைட்டாக கொதிச்சுட்டு அந்த லைட்டாக ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஊறும் பாதுஷா. இந்த சர்க்கரை பாகு பதம் ரொம்ப முக்கியம். ரொம்ப முருக விட்டுறாதீங்க. ஆஃப் பண்ணோம்னா சூடாக இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த பாகு கெட்டியாகாமல் இருக்கும். ஓகே, அது அந்த சைடு இருக்கட்டும். நம்ம இப்போ பாதுஷா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவை எடுத்துட்டு சின்ன பாலாக எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு உருட்டி இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக்கி நடுவில் ஒரு ஹோல் போடுற மாதிரி நம்ம அமுக்கி விட்டோம் அப்படின்னா அதுதான் பாதுஷாவோட ஷேப். உருட்டும் போது நம்ம ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. பாருங்கள், விரிசல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போ தான் அது நல்லா அந்த பாகில் ஊறும். அதனால் நீங்கள் வலுவலுன்னு வரணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வலுவலுன்னு வர்ற பாதுஷா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு அந்த மேலே விரிசல் இருந்தால் பரவாயில்ல. நான் போட்ட 1 கப் மாவுக்கு 11 பாதுஷா வந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலே போதும். அதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி சிம்லேயே வச்சு சூடு பண்ணுங்கள். லைட்டாக சூடானோன்னா போதும். ரொம்ப ஹீட் ஆகி அது பாதுஷா பொரிய விட்டோம் அப்படின்னா அது மேல் பக்கம் ப்ரௌன் சீக்கிரம் வந்துடும், உள்ளே வேகாது. அந்த ஒரு மாதிரி ஊறுற பதம் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் போட்டோன்னா லைட்டாக பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் சூடு இருந்தால் போதும். சிம்லேயே வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு போடுங்க. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி
வேக ஆரம்பிக்கும் போது நம்ம சிம்மை விட கொஞ்சம் கூட்டி வச்சா போதும். கொஞ்சம் வேக ஆரம்பித்தோடனே பாருங்கள், அந்த பாதுஷா எல்லாம் அடியில் முதல்ல போடப்போது கிடந்ததெல்லாம் இப்போ மேலே வந்து எண்ணெயில் கொஞ்சம் மிதக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கனாலே வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே மிதக்க ஆரம்பித்தோன்னே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு திருப்பி விடணும். கரண்டியை வச்சு லைட்டாக பையை திருப்பி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதுஷா செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் நெருப்பு வந்து நம்மளுக்கு வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஃப்ளேம் வந்து அதுலேயே அந்த சிம் மோட்லேயே வச்சுட்டு அந்த ப்ரௌன் கலர் வர்ற வரையும் நம்ம வேக வைக்கணும். இந்த சைடு நம்ம ரெடி பண்ணி வச்ச சிரப் வந்து நல்லா லைட்டாக வெதுன்னு சூட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஒரு 10 நிமிஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பையை பொறுமையாக செய்யணும், தீயை மட்டும் கூட்டிடாதீங்க. இந்த மாதிரி அது பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் எந்த அளவு பொரிஞ்சு நல்லா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நம்மளுக்கு டெக்ஸ்சர் தெரியும். இதை வந்து சிரப்பில் போட்டோம்னா நல்லா ஊறிடும் அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது எண்ணெயிலேருந்து எடுத்தோடனே. இப்போ எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கரை பாகில் நம்ம போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாதுஷா செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் போட்டுடலாம். அந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் ஆறின மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறங்க. லைட் ஹீட் இருந்தால் தான் நல்லா வந்து அந்த பாதுஷா ஊறும். போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இது பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து கரண்டியை வச்சு அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ஊற வைக்கணும். ஒரு 5 to 8 மினிட்ஸ் அது போதும் இந்த பாதுஷா ஊறுறதுக்கு. இப்போ ஒரு 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம போட்டப்போ இருந்த டெக்ஸ்சருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அது வித்தியாசம் நல்லா தெரியும். உள்ளே ஊறி இருக்கிறது லைட்டாக அமுக்கி பார்த்தோம்னா பாருங்கள், மெத்துன்னு தெரியுது. உள்ளே நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம வந்து அதிலேருந்து எடுத்துடணும். ஃபுல்லாக நம்ம ஊற விடக்கூடாது. அவ்வளோதான். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறணும். கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டோம் அப்படின்னா தான் அந்த வெளியில் உள்ள லேயர் வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். உள்ளே சாப்பிடும்போது அப்படியே ஜூஸியாக ஒரு மாதிரி நல்லா அப்படியே ஊறி இருக்கும். அந்த சுகரில் அந்த பாதுஷாவோட டெக்ஸ்சர் அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த பாதுஷா மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம பாதாம், பிஸ்தா இதை வந்து தூள் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே தூவி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட்ணும் போல் தோன்ற அளவுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா மேல் லேயர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் கோட்டிங் முறுமுறுன்னும், உள்ளே வந்து நல்லா ஊறி ரொம்ப செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், பிச்சு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்த லேயர் உங்களுக்கு தெரியுதா? அவுட்டர் லைன் வந்து ப்ரௌன் கலர்லேயும் நடுவில் வந்து நல்லா சுகர் ஊறியும் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்களை வச்சே இந்த ஒரு ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக வீட்டில் செய்யலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.